வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவு மட்டும் ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் முடிஞ்சிடுது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தோடயே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளா இருக்கட்டும், சில சூழ்நிலையில அதை எப்படி எதிர்கொள்றது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒண்ணுமே புரியாதுங்க. அவசரத்துல நாம எடுக்கிற முடிவு கடைசியில சிக்கல்ல கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஸோ இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சில நேரத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ நீங்கள் அதுக்காக வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு சரியானதாக ஆகிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை சொல்ல போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. இங்கே சிஸ்டம் திங்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஸோ நாம் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி வருத்தப்படாமல் நமக்குள்ள நாமளே எப்படி பகுத்தறிஞ்சு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வாழ்க்கையில் பல நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தவறான முடிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அது தொழிலாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வட்டமாக இருந்தாலும் சரிங்க, சில நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவு நமக்கே எதிராக திரும்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அங்கே நடக்கிற ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காம ஒரு சூழலில் இருக்கிறது தான் இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் தனித்தனியாக பார்க்காம ஒட்டு மொத்தமாக அதை பார்க்கணும். சில சமயம் எதை பிரித்து பார்க்கணும், எதை ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவும் நமக்குள்ள வரணும். ஸோ இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை ஈஸியாக நம்ம சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவுலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வர இந்த காலகட்டத்தில் மனுஷங்களுக்கு தேவைப்படுற ரொம்ப 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 முக்கியமான ஒரு திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் பகுத்தறிகிற ஒரு ஒரு திறமை தான். ஸோ எதை செய்யணும் அப்படிங்கிறத விட எதை எந்த இடத்துல செய்யக்கூடாது, எதை எங்கே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இந்த திறமையை வளர்த்துக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய ஒரு மலையெல்லாம் கிடையாதுங்க. சாதாரணமான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். இதில் இருக்கிற சிக்கலான அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 4 வகையாக தாங்க இருக்கும். பெருசாக ஒன்றும் உங்களை வந்துலாம் தாக்கிடாது. 4 கேரக்டர் தான் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். அதில் பிரச்சனை எப்படி வரும், எந்த ரகம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் எதுவும் நடக்காதுங்க. ஸோ முதல் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த நாம் செய்கிறோம் அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்மளால் கணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அது அப்படியே தான் வரும். பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் அந்த யூடியூப்பில் இருக்கிற மாதிரியே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட், அவுட்புட் வந்து உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். ஸோ ஒன்றும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரகம். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்றும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. என்ன நடக்குது அப்படிங்கிறத முன்னாலேயே நம்ம கணிச்சிட முடியும். 2வது ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் அதை கணிக்கவே முடியாதுங்க. ஸோ நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டை பார்த்து ஒரு டாக்டர் பார்த்த உடனே இந்த நோய் தான் அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து யோசிப்பாங்க. ஆனால் அது வந்து வேறையாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா சம் நிபுணர்களுடைய ஆலோசனை தேவைப்படலாம். ஸோ டாக்டர்ஸே வந்து இதை வந்து செக் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பிளட் டெஸ்ட்டோ வேறு ஏதாவது ரிப்போர்ட் தேவைப்படுற பட்சத்தில் அவங்க ஆலோசனை கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தம் நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நாம் கெஸ் பண்ணுறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இதுதான் செகண்ட் டைப்பு. அடுத்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்தை கொண்டு போய் இன்னொரு நிறுவனத்தோட ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி மாறி இருக்குமோ அது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்காது. இட் மீன்ஸ் அந்த
நிறுவனம் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், வளர்ச்சியாகவும் இருக்கலாம், இல்லை அது வீழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அது மாறக்கூடிய தன்மை உடையது. இது வந்து 3வது ப்ராப்ளம். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி தான் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸும். அடுத்து 4வது ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எதிர்பாராத விதமாக நடக்கிறது. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். சம் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், சில சூழ்நிலையை நம்ம கணிக்கவே முடியாது. இது இந்த இடத்துல இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் அது நடக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம நிபுணர்களுடைய ஆலோசனையை கேட்போம் அப்படின்லாம் நினைக்கவே முடியாதுங்க. வெளியிலேருந்து யாராவது நம்மளுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விபத்து நடக்குது, அந்த இடத்துல நாமளா டிசிஷன் எடுத்த ஆகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த 4வது ரக பிரச்சனைகள். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா நம்மளோட லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த 4 பிரச்சனையும் நாம் 4 வகையாக யோசிக்கணும். இதை நம்மளால சமாளிக்க முடிகிறத நாமளே சமாளிச்சிடலாம். இதை இப்படித்தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டா அது ஈஸியாக கணிச்சிடலாம். அதுக்கான சொல்யூஷன் நாமளே கண்டுபிடிச்சிடலாம். 2வது விஷயம், நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிறப்போ அடுத்தவங்களுடைய ஆலோசனை தேவைப்படும். இதுதாங்க. ஸோ அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆலோசனை கேட்கறதுக்கெல்லாம் பெருசாக தயங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. சில சுச்சுவேஷனில் பல கிட்ட நம்ம வந்து ஆலோசனை கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறத அப்படியே உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் ஆலோசனை கேளுங்க, அது தப்பு கிடையாதுங்க. ஸோ முடிவை மட்டும் நீங்களே எடுங்க. அதே மாதிரி சரியான அமைப்பை நாம் எப்படி கண்டறியறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. ஸோ வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு முன்னவே எல்லாருமே சொல்லிடலாம் மாட்டாங்க. உனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரும், இது இப்படிலாம் நடக்கும், இதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணு அப்படின்லாம் யாராலையும் கணிக்கவே முடியாது. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு ட்விஸ்ட் தான். ஸோ அதனால் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அதை சின்ன சின்ன பகுதிகளாக நாம் வந்து ஆராயிறதுக்கு பழகிக்கணும். இது ஏன் வருது, இது எந்த மாதிரியான சூழலில் வருது, இது வந்துருச்சு, இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு பல விதத்தில் நாம் யோசிக்கணுங்க. ஸோ ஒரு சூழலில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த சூழலை அங்கே நடக்கக்கூடிய முழு விஷயத்தையும் நமக்கு எல்லாமே தெரியாதுங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம தவிர்க்கவும் முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வெளியில இருந்து சம் பர்சன்ஸ் கிட்டேயோ, நம்ம சொந்தக்காரங்க கிட்டேயோ, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டேயோ நாம ஐடியா கேட்கறது தப்பு கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் ஐடியா கேட்குறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க. ஸோ நாம் எல்லார்கிட்டையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சில பேர்கிட்ட ஐடியா கேட்டுட்டு அவங்க வாய்க்கு வந்ததை சில விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அனுபவிக்க போகிறது நாமளாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் சுய சிந்தனை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாமே கருப்பு வெள்ளை அந்த மாதிரி ஒன்று இப்படி இருக்கும் இல்லைன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் நடக்காதுங்க. ஸோ எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ ஒன்றே திருப்பி தோசையை திருப்பி போடுற மாதிரிலாம் வாழ்க்கை கிடையாது. எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனம் வந்து இப்போ வேர்ல்டு வைஸ் ஃபேமஸான ஒரு நிறுவனம். அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொருள் வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கணும், அது ரொம்ப தரமாகவும் இருக்கணும், ஆனால் எல்லாராலையும் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசித்து பர்ஃபெக்டாக முடிவு பண்ணி ரொம்ப தரமான ஒரு பொருளை அவங்க கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்களால நிலச்சி நிற்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் நாமளும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தனையில் தெளிவாக இருக்கணும். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தையிலையும் தெளிவாக இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம எடுக்க போகிற அந்த முடிவுகள்லையும் தெளிவாக இருக்கணுங்க. ஸோ உங்களுடைய எல்லைகளை நீங்களே சுருக்கிக்காதீங்க. ஸோ நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட் த சேம் டைம் என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு உங்களுடைய எல்லையை நீங்களே சுருக்கிக்காதீங்க. ஸோ உங்களால் நிறைய முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சில விஷயங்கள் உங்களால் முடியல, ஃபஸ்ட் டைம் வந்து
தப்பாக போகுது அப்படின்னா மறுபடியும் முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அது தப்பாக ஆகியிருந்திருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை நக்கல் அடிப்பாங்க, இது சரியில்லை அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை நீங்களே டீமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே நாம் எடுக்கிற முடிவு தப்பாக தான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அது தப்பாகவே தான் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லா நேரத்துலையும் சரியாகவும் இருக்காது, எல்லா நேரத்துலையும் தப்பாகவும் இருக்காது. ஸோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த விடாமுயற்சியாக பிடிச்சி இந்த விஷயத்த நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை நீங்கள் மட்டும் மாற்றவே கூடாது, போய்கிட்டே இருங்க. வாழ்க்கை உங்களுக்கான வழியை நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு திறந்த வெளி மாதிரி உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்குது எல்லாமே. நாமளாக தான் நம்மளோட எல்லையை சுருக்கிக்கிறோம். நம்மளால் இதுக்கு மேலே முடியாது, இது தேவையில்லை அப்படின்னு நாமளாக நம்மளை சுருக்கிக்க வேணாம், நம்மளோட எல்லையை குறுக்கிக்க வேணாம். ஸோ நம்மளை நாம் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு பிரச்சனையாக தான் வருது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இதுக்கு மேலே அது நினச்சி வருத்தப்படவே கூடாது. அட் த சேம் டைம் எந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்படி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.